ஹாய், வெல்கம் டு மை சேனல் ரியல் டேஸ் வித் மீ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயமும் புதினாவும் அரைச்ச பேஸ்ட்டு, வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்ச மசாலா பவுடர். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் இப்போ நெய் விட்டாச்சு. பேலீஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னு நறுக்கி வச்ச 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்கினோன்னா நறுக்கி வச்ச தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதுதான் நான் சொன்ன வீட்டிலே செஞ்ச ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடர். இதில் என்னென்ன இருக்குன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காஞ்ச மிளகாய், மல்லி விதை, மிளகு, இதெல்லாம் நான் 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி அந்த பொடியை இதில் சேர்த்துக்கிறோம். எந்த பொடியும் கடையிலேருந்து வாங்க வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு பாருங்கள். இதோட 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நான் சொன்ன அந்த சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி புதினாவையும் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறுங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துடும். சூப்பராக நல்லா ஒரு வாசனை, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இந்த குக்கரில் வேக வச்ச அந்த மட்டனோட சூப்பை இதில் சேர்த்துக்கிறோம். அது 7 கப்பு. அந்த கப்பில் 3 கப்பு பாஸ்மதி ரைஸு. அது 1 ஹவர் ஊற வைக்கணும். இப்போ வேக வச்ச 3/4 கிலோ மட்டன் இதில் சேர்த்துருக்கேன். மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இந்த பாஸ்மதி ரைஸ் 1 ஹவர் ஊற வச்சது. இது ஜீரக சம்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் ஆனால் பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். கொதி வந்தோடனே மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் இதை திறந்து பார்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக விடணும். இப்போ தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாதம் உதிரியாக வந்திருக்கு. நல்லா வெந்துச்சு. ஒரு 90% குக் ஆகிடுச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு 30 நிமிஷம் அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெந்திருக்கும் ரைஸு. இது மேலே நல்லா நறுக்கின புதினா இலையெல்லாம் தூவிட்டோம்னா நல்ல ஒரு வாசனை இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சாதம் நல்லா வெந்து உதிரியாக இருக்குது பாருங்கள். டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும். சுட ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
மட்டன் பிரியாணி சமைச்சப்போ நாங்கள் சால்னாவும் சேர்த்து செஞ்சுருந்தோம். அதை இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.